मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। கர்மநாமதேய விசாரஹா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல தத் பிரக்ய சாஸ்திராத் தத் வியபதேசாத் யௌகிகாத் வாக்கிய பேத பயாச்ச கர்மநாமதேயத்துவம் அப்படிங்கிறதாக இந்த கர்மநாமதேயத்தை நிர்ணயம் பண்றதுக்கு 4 நிமித்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதுல முதலாவது தத் பிரக்ய சாஸ்திரம். தத் பிரக்யம்னா என்னது? தத் பிராபகம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு உதாரணம் என்னது அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியம். ததாஹி அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்யத்ர அக்னிஹோத்திர சப்தேன அக்னி தேவதா ரூபஹ குணஹ ந விதீயதே. இந்த இடத்துல உதாரணத்துக்காக சொன்ன வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம். இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான அக்னிஹோத்திர பதமானது கர்மாவினுடைய பெயராக இருக்கிறதா அல்லது அக்னி என்கின்றதான தேவதாவை விதிக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சம்சயம். இந்த தத்னா ஜுஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு ததி என்கின்றதான குணகா விதிக்கப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அத போல இங்கேயும் பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு அக்னி என்கின்றதான தேவதா இங்க விதிக்கப்படுகிறதா என்று கேள்வி. குணஹா அப்படிங்கிற பதம் திரவியத்தையும் சொல்லும் தேவதாவையும் சொல்லும். அதத்தான் இங்க மனசை வச்சு சொல்ற. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இத்யத்ர அக்னிஹோத்திர சப்தேன அக்னி தேவதா ரூப குணஹா ந விதீயதே. இந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திர சப்தத்தினால அக்னி என்கின்றதான தேவதா குணஹா ந விதீயதே. ஏன்? அந்த அக்னி தேவதாவானது வேற ஒரு பிரமாணத்தினாலேயே கிடைப்பதுனால இந்த இடத்துல அக்னிஹோத்திர பதம் அந்த தேவதாவை சொல்லவில்லை. அப்போ அடுத்து என்ன கேள்வி வரும்? வேற ஒரு பிரமாணம் அப்படின்னா அந்த பிரமாணம் என்னது? அந்த பிரமாணத்தினால எப்படி அக்னி தேவதாவானது இந்த கர்மாவுல தேவதா அப்படிங்கிறது கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அதற்காக அந்த பிரமாணத்தை காமிக்கிறார். அக்னிர் ஜோதிர் அக்னி ஸ்வாஹேதி சாயஞ்சுஹோதி. இது ஒரு மந்திரம். இந்த மந்திரமானது எங்க படிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா இந்த அக்னிஹோத்திர கர்மா இருக்கே அதனுடைய பிரகரணத்துல படிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய தலைப்ப இந்த மந்திரமானது படிக்கப்பட்டது. அப்போ இந்த மந்திரம் அந்த கர்மாவுடைய அங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த மந்திரமானது எந்த தேவதையை பிரகாசிக்கிறதோ எந்த தேவதையை காமிக்கிறதோ அதுதான் அந்த கர்மாவுக்கு தேவதை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த கர்மாவிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேவதையை இந்த மந்திரம் சொல்லாது இல்லையா? நாம லௌகிகமா ஒரு உதாரணம் பார்க்கலாம். வீட்டுல இப்போ ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு, விஷ்ணு சம்பந்தமான பூஜை நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுப்போம். இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டே இருக்கா. நடுவுல ஒருத்தர் வராரு, இது என்ன பூஜைன்னு அவருக்கு தெரியாது. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது அங்க வரக்கூடியதான ஸ்லோகங்கள்ல விஷ்ணுவை சொல்லக்கூடியதான நாமாக்கள் தெரிகிறது. அந்த நாமாக்களை அவர் மனசுல வாங்கிட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அடுத்தாப்புல என்ன புரிஞ்சுப்பார்? இங்க நடக்கக்கூடியதான பூஜையில தேவதாவாக யாரு இருக்கார் அப்படின்னு கேட்டா விஷ்ணு இருக்காருங்கிறது தெரிஞ்சுடுவார். யாரும் சொல்லவே வேண்டாம். எப்படி அப்படின்னு கேட்டா நம்ம அவர்கிட்ட இது எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்வார்? விஷ்ணுவை சொல்லக்கூடியதான விஷ்ணுவை பிரகாசிக்க கூடியதான ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ அந்த ஸ்லோகங்கள்னால சொல்லப்படுகின்ற விஷ்ணு அவர் தான் இந்த பூஜையில தேவதா.
இந்த பூஜை வேற யாரதோ இருந்தால் ஏன் விஷ்ணுவை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்களை சொல்லுவோம், அவரை ஏன் பிரகாசிப்போம்? அதனால இந்த பூஜையில தேவதா விஷ்ணு அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவார் இல்லையா? அத போல இங்க அக்னிர்ஜோதிர் அக்னிஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரமானது அக்னியை பிரகாசிக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த கர்மாவுல அக்னிதான் தேவதைன்னு தெரியறது இல்லையா? தனியா இதுக்குன்னு ஒரு பதம் வேண்டியதே இல்லை. அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை வச்சுட்டே நாம இதை முடிவு பண்ணிடலாம். அப்போ இந்த மந்திரத்தினாலேயே நமக்கு என்ன தெரிய வருது? இந்த கர்மாவுல அக்னிதான் தேவதை அப்படிங்கிறது தெரியாது. அக்னிர்ஜோதிர் அக்னிஸ்வாஹேதி சாயஞ்சுஹோதி இதி வாக்கிய விஹிதேன மந்திரேனா, இந்த மந்திரத்தினால தேவதாயாக பிராப்தத்வாத் அக்னிதான் தேவதை என்பதை தெரிந்து கொண்டதினால் இந்த அக்னிஹோத்திர பதம் தேவதைய குறிப்பிடணுங்கிறதான அவசியம் இல்லை. தேவதையானது வேற ஒரு பிரமாணத்தினால, அதுதான் நம்ம முதல்லயே சொன்னோம், தத் பிரக்யாபக சாஸ்திரா. தத் பிரக்யாபகம்னா என்னது? ஒருவேளை இந்த அக்னிஹோத்திர பதம் தேவதைய சொல்லணுமா இருந்தால் அந்த அக்னிஹோத்திர பதத்தினால சொல்லப்படுகின்ற அக்னி தேவதா இருக்கே, அதுதான் தற்பதுன்னு வச்சு தற்பதுக்கு அர்த்தம். அந்த அக்னி தேவதையை பிராபகமான சொல்லுகின்றதான இன்னொரு ஒரு சாஸ்திரம் இருப்பதினால், அக்னிஹோத்திர பதத்தினால எந்த தேவதா கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தேவதையானது வேற ஒரு சாஸ்திரத்தினால, அந்த அக்னியை சொல்லுகின்றதான வேற ஒரு சாஸ்திரத்தினால தத் பிரக்யாபக, அதை சொல்லுகின்ற வேற ஒரு சாஸ்திரம் இருப்பதினால அதுதான் தத் பிரக்யாபக சாஸ்திரா. தத் பிராபக சாஸ்திரா அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயம் என்று முடிவு செய்யப்படுகிறது. கிந்து அக்னி பிரக்யாபகம், அக்னி பிரக்யாபகம்னா என்ன அர்த்தம்? அக்னி பிராபகம் யத் சாஸ்திராந்தரம், வேற ஒரு சாஸ்திரம் அப்படின்னு வேற ஒரு பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். அந்த எந்த பிரமாணம் நம்ம காமிச்சோம்? மந்திரத்தை காமிச்சோம். என்ன மந்திரம் அது? அக்னிர்ஜோதிர்ஜோதிர் அக்னிஹி, இந்த மந்திரஹாதான். இத்தியாதிகம் அஸ்தி தேன பிராப்தம் தேன மந்திரேண அப்படின்னு அர்த்தம். அந்த மந்திரத்தினால கிடைச்சதான அக்னி சம்பந்தம் நிமித்தீகிருத்திய, அதாவது இந்த கர்மாவில அக்னியானவர் தேவதை அப்படிங்கிறது மந்திரத்தினால தெரிஞ்சது. அப்போ அக்னி தேவதைக்கும் இந்த கர்மாவுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை நாம எதிலிருந்து தெரிஞ்சுட்டோம்? அந்த மந்திரத்தினால தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்ற. தேனா, அந்த மந்திரத்தினால, பிராப்தம் அக்னி சம்பந்தம், அக்னியினால கிடைக்க பெற்றதான அந்த சம்பந்தத்தை நிமித்தீகிருத்திய, நிமித்தமாக வைத்துக்கொண்டு, காரணமாக வைத்துக்கொண்டு, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற பதத்தினால கர்மாவானது சொல்லப்படுகிறது. அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? அக்னிஹோத்திர பதத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அக்னயே ஹோத்திரம், அதாவது ஹோமஹ அஸ்மின் இதி பகுவ்ரீஹினா அக்னிஹோத்திர பதஸ்ய ஹோம நாமதேயத்துவம். அக்னி தானே இந்த கர்மாவில தேவதா, அது நமக்கு மந்திரத்தினால கிடைச்சது. அப்பேற்பட்ட அக்னியின் பொருட்டு அக்னயே ஹோத்திரம், ஹோத்திரம்னா ஹோம அப்படின்னு அர்த்தம். அக்னியின் பொருட்டு ஹோமஹா யஸ்மின், எந்த கர்மாவிலோ அந்த கர்மாவிற்கு அக்னிஹோத்திரம் என்று பெயர். அக்னயே ஹோத்திரம் ஹோமஹா அஸ்மின் இதி பகுவ்ரீஹிணா அக்னிஹோத்திர பதஸ்ய ஹோம நாம தேயத்துவம். இங்க பகுவ்ரீஹி சமாசா இருக்குங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கேள்வி. நச்ச ஹோமஸ்ய பிரத்யவாச்ச அர்த்தபாவனாயாம் கரணத்வாத் தன்னாமத்வே அக்னிஹோத்ரேண இதி திருத்தீயா ஸ்யாத் ஜோதிஷ்டோமேனா இதிவத் இதி வாச்சியம். ஒரு கேள்வி, அதற்கு பதில் சொல்ல போற. முதல்ல கேள்வி என்னது அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை
நம்ம எடுத்துட்டு அதோடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா, அக்னிஹோத்திரம் என்கின்றதான ஹோமத்தினால் ஸ்வர்கான்னு பலம் அடுத்த வாக்கியத்தினால் நமக்கு தெரிய போறது. அதாவது அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்வர்கா பலம் அப்படின்னு தெரிகிறது. அப்போ ஸ்வர்கா சாத்தியம், அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனம் கரணம், இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சரி, அப்போ அக்னிஹோத்திர ஹோமஹா அப்படிங்கிற பதம், அக்னிஹோத்திர பதம் ஜுஹியாத்துங்கிற இடத்துல ஹோமஹா இருக்கே, அந்த ஹோமத்தை தானே குறிப்பிடுறது. ஹோமஹாவோ இங்க சாதனமா இருக்கு. சாதனமா இருக்குன்னு சொன்னா அந்த சாதனத்துவத்தை கரணத்துவத்தை சொல்றதுக்கு எந்த விபக்தியை நாம உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா திருத்தீயா விபக்தியை உபயோகப்படுத்துவோம் இல்லையா? அப்படித்தானே நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம், அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத் அப்படின்னு. அப்போ அக்னிஹோத்திர பதத்துக்கு அப்புறம் எந்த விபக்தி இருக்கணும்? ஒருவேளை அக்னிஹோத்திர பதமானது ஹோமத்தை தான் சொல்றது அப்படின்னா அக்னிஹோத்திர பதத்துக்கு அப்புறம் எந்த விபக்தி இருக்கணும் அப்படின்னு கேட்டா திருத்தீயா விபக்தி இருக்கணும். அக்னிஹோத்திரேன ஹோமேன ஸ்வர்க்கம் பாவேத், இப்படித்தானே வாக்கியம் இருக்கணும். ஆனா வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதமும் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு த்விதீயா விபக்தியை கொண்டுதான் இருக்கு. இப்போ இந்த அக்னிஹோத்திர பதமானது ஹோமத்தினுடைய பெயர் அப்படின்னு சொன்னா இங்கேயும் திருத்தீயா பக்தி இருக்கணுமே. அப்படி இல்லையே. நாம இத மாதிரி எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தை பார்த்திருக்கோம். இந்த வாக்கியத்திலேயே இந்த ஜோதிஷ்டோம பதத்துக்கு அப்புறம் என்ன விபக்தி இருக்குன்னு கேட்டா அழகா திருத்தீயா விபக்தி இருக்கு. அப்போ ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல யாகத்துக்கு பெயர் தான் ஜோதிஷ்டோமஹா. யாகா இங்க சாதனமா இருக்கு, அதனால அழகாக திருத்தீயா விபக்தியோடயே இருக்கு. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். அக்னிஹோத்திரேன ஸ்வர்க காமோ ஜுஹியாத் இப்படின்னு தானே இருக்கணும் வாஸ்தவத்துல. அப்படி இல்லையே, ஏன் த்விதீயாந்தமான சப்தத்தை இங்க சொல்லியிருக்கா அப்படின்னு கேள்வி. நச்ச ஹோமஸ்ய பிரத்யவாச்ச அர்த்தபாவனாயாம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படிங்கிற இடத்துல இந்த திங் பிரத்ய ஜுஹியாத்ங்கிறது திங் பிரத்யா இருக்கு. அந்த பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனையில கரணத்துவாத் கரணமாக அன்வைத்திருப்பதினாலே தன் நாமத்வே ஹோம நாமத்வே, ஹோமத்திற்கு இந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற பதம் பெயர் என்றால் எப்படி இருக்கணும்? அக்னிஹோத்ரேணா இது திருத்தீயா சியாத், திருத்தீயா விபக்தியோட எல்லாம் இருக்கணும். எதை போல? ஜோதிஷ்டோமேனா இதிவத் அப்படின்னு கேள்வி. அப்படி கேள்வி கேட்ட இதி நச்சவாச்சம், அப்படி கேள்வி கேட்க அப்படி கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல த்விதீயா விபக்தி இருந்தாலும் அந்த த்விதீயா விபக்தியினால லக்ஷணையாக சாதனத்துவம் சொல்லப்படுகிறது. ஒரு சப்தத்தினால அதற்குண்டான சரியான அர்த்தத்தை எடுத்துக்காம கூட்டலாகவோ கொஞ்சம் குறைச்சலாகவோ எடுத்துக்கிட்டால் அது லக்ஷணான்னு சொல்லுவோம் இல்லையா? அத போல இங்க த்விதீயா விபக்திக்கு என்ன அர்த்தான்னு கேட்டால் கர்மத்துவம் அர்த்தா. ஆனால் இந்த இடத்துல த்விதீயா விபக்திக்கு கரணத்துவம் அர்த்தா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எதனால? அப்போதான் இந்த அக்னிஹோத்திர பதம் ஹோம நாமதேயம் அப்படின்னு கிடைக்குங்கிறதுனால த்விதீயாயாக ஏவா, த்விதீயா விபக்திற்கே லக்ஷணயா லக்ஷணாவிருத்தியா கரணார்த்தகத்வாத் கரணத்துவம் அர்த்தா அப்படின்னு எடுத்துக்கொள்வதனால் இந்த ஒரு தோஷா இல்லைன்னு ஒரு பதில் கொடுத்தாச்சு. கேள்விக்கு இப்போ ஒரு பதில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது பதில் கொடுக்க போறா. என்னது அப்படின்னு கேட்டா இங்க லக்ஷணா கூட வேண்டாம், த்விதீயா விபக்திக்கு கர்மத்துவம்னே அர்த்தா வச்சுப்போம், எந்த தோஷம் வராது. இப்போ ஒரு தோஷம் சொன்னோமே, அதாவது
கரணமாக இருந்தா தான் இது ஹோமத்துக்கு நாமதேயம் ஆகும் அப்படின்னு சொன்னோமே. இது கர்மத்துவத்தை சொல்லதா இருந்தால் இது நாமதேயம் ஆகாது அப்படின்னு சொன்னோமே. இது தோஷகாதானு கேட்டா இதுக்கு வேற வழி சொல்லி கொடுக்குறா. நம்ம முதல்ல ஒரு லௌகிகமான உதாரணம் பார்க்கலாம். கோடாரியால மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மரத்தை வெட்டுறதுங்கிறது இங்க சாத்தியமா இருக்கு, லட்சியமா இருக்கு. இதற்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டா அந்த கோடாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, சாதனம் தானே இது. கோடாரிங்கிறது இப்போ இங்க சாதனமா எடுத்து மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறதுல கோடாரி சாதனமா இருக்கு. சாதனமா இது ஆகணும்னா முதல்ல இது தயாராயிருக்கணும். கோடாரி சாதனம்னு சொன்னா எந்த மாதிரியான கோடாரி? ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஒரு கோடாரி இல்லையா, இன்னும் தயாரே ஆகல. அந்த கோடாரி இங்க மரத்தை வெட்டுறதுக்கு சாதனம் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. அதாவது இது சாதனம் அப்படின்னு நம்ம எங்க சொல்றோமோ அந்த சாதனம் தயாரானதாக, ரெடியானதாக இருக்கணும். அதாவது முதல்ல அது சாத்தியமா இருந்திருக்கணும். ஒரு மரத்தினுடைய கட்டையோ, அதே மாதிரி அந்த இரும்பு ஷார்ப்பாக இருக்கக்கூடியதான அந்த இரும்பு, அதெல்லாம் கொண்டு வந்து தயார் பண்ணணும். முதல்ல அது சாத்தியமாக இருக்கணும். சாத்தியமா ஆனதுக்கு அப்புறம்தான் அது இன்னொன்னுத்துக்கு சாதனமாக ஆகும். இந்த மாதிரி நம்ம பல உதாரணம் பார்க்கலாம். இப்போ வீட்லயே நம்ம வந்து ஹோமாதிகள் பண்றோம் அப்படின்னா ஹவிஹி, அன்னம் ஹவிஹின்னு வச்சுப்போம். சரு ஹவிஹி அப்படின்னா இதுதான் சாதனம் ஹோமத்துக்கு. ஆனால் எப்போ அது சாதனம் ஆகும்னா முதல்ல அது சாத்தியமாகணும். அதாவது அது சரு பக்குவம் ஆயிருக்கணும். பக்குவம் ஆகாத அன்னம் சரு ஹோமத்துக்கு சாதனம் ஆகுமா? ஆகாது. அப்போ முதல்ல அது எந்த அவஸ்தையில இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சாத்தியாவஸ்தையில இருக்கு. அப்படி ஆனதுக்கு அப்புறம் அது சாத்தியாவஸ்தைன்னு அர்த்தம் தயாராகுதல். தயாரானதாக இருந்தால் மட்டும்தான் அது இன்னொன்னுத்துக்கு சாதனமா ஆகும். அப்படி தயார் ஆகாத ஒரு பொருள் இன்னொன்னுத்துக்கு சாதனமாக ஆகாது இல்லையா? அப்போ இது சாதனம் ஆகிறதுக்கு முன்னாடி நிலையில அது சாத்தியமா இருந்திருக்கு இல்லையா? இப்போ அத போல அக்னிஹோத்திர ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனம்னு சொன்னா எப்பேற்பட்ட அக்னிஹோத்திர ஹோமஹா? நம்முடைய முயற்சிக்கு, அதாவது கிருதிக்கு சாத்தியமா இருக்கணும். அதாவது அக்னிஹோத்திரத்தை நாம முதல்ல செய்யணும், அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமம் தான் சொர்க்கத்துக்கு சாதனம். அனுஷ்டானமே பண்ணப்படாத அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்துக்கு சாதனமாக ஆகவே ஆகாது. அப்போ நமக்கு முதல்ல எது சாத்தியமா இருக்கு அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்திர ஹோமஹா. அது நம்முடைய கிருதிக்கு, சேஷ்டாவுக்கு சாத்தியமானது. சாத்தியமாயி அது தயாரானதுக்கு அப்புறம், அதாவது அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனமானது. எப்படி நம்ம இந்த ஹவிஸ் விஷயத்துல பார்த்தோமோ, முதல்ல நாம பண்ண வேண்டியது எது அப்படின்னா எடுத்த உடனே அக்னிக்கு தேவையான, அதாவது ஹோமத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த சரு இந்த முதல்ல எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஹோமத்தையே பண்றோம் இல்லையா? முதல்ல பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டா அந்த ஹோமத்துல சாதனமா எது இருக்கோ அதைத்தான் நம்ம முதல்ல பண்ணுவோம். அதைத்தான் முதல்ல சாத்தியமாக நம்ம பண்ணிப்போம். அத போல அக்னிஹோத்திர ஹோமஹா முதல்ல சாத்தியமாக ஆகிறது. அதன் பிறகு சாத்தியமானதுக்கு அப்புறம் அந்த ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனமாக ஆறுது. இப்படித்தானே கிரமஹா. இப்போ இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சோம்னா ஒரு நிலையில இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா சாத்தியமாக இருக்கு. சாத்தியமாக இருந்துதான் பிறகு அது சாதனமாக மாறுகிறது. அப்போ சாத்தியமா இருக்கா இல்லையா? அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர ஹோமஹா தான் சாதனமாகிறதுன்னு நம்ம சொல்றோமே. அப்ப அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த த்விதீயா விபக்தியானது அதனுடைய கர்மத்துவத்தை சொல்றது இல்லையா? இது சாத்தியமாகவும் ஒரு நிலையில ஆகிறதா இல்லையா அக்னிஹோத்திர ஹோமஹா? அந்த நிலையத்தான் இந்த த்விதீயா விபக்தியானது சொல்றது. இப்படி சாத்தியமாக இருக்கக்கூடியதான அக்னிஹோத்திர ஹோமஹா பிறகு சாதனமாக மாறுகிறது. அதனால இந்த த்விதீயா விபக்திக்கு லட்சணா கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த த்விதீயா விபக்தி
சாதனாவஸ்தைய சொல்லல, அதற்கும் முன்பாக சாத்தியாவஸ்தையில இருந்ததா இல்லையா ஹோமஹா, அந்த சாத்தியாவஸ்தைய குறிப்பிடுகிறது அப்படின்னு ரெண்டாவது பதில். ஏன் இந்த ரெண்டாவது பதில் அப்படின்னு கேட்டா, முதல் பதில்ல லக்ஷணாங்கிறதான ஒரு தோஷா இருக்கு இல்லையா, தேவையில்லாம ஒரு லக்ஷணாவை வச்சுட்டு அர்த்த நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு இப்படி ரெண்டாவது பதில சொல்லி கொடுக்கிறார். இப்ப ரெண்டாவது பதில சொல்லக்கூடியதான பந்தியை வாசிக்கிறேன். ந ஆசாதிதம் கரணம் இது நியாயேன, அதாவது கிளுப்தமானதாக ஆகாத ஒன்று, சாத்தியமாக ஆகாத ஒன்று கரணமாக ஆகாது என்ற நியாயத்தின்படி அசாதிதஸ்ய, அதாவது சாத்தியமாக ஆக்கப்படாததற்கு கரணத்துவ அயோகாது, கரணத்துவம் கிட்டாது என்பதினால், அர்த்தாத் இப்படி ஒரு நிலை இருப்பதினால பிராப்த ஹோமகத சாத்தியத்துவ அனுவாதகத்வேனவா, இது முன்னாடி ஒரு ஸ்திதியில ஒரு நிலையில சாத்தியமாக இருந்தது இல்லையா, அந்த நிலைய சொல்றதாக இங்க இருக்கக்கூடியதான த்விதீயா விபக்தி இருக்கு என்பதினால் த்விதீயா உபபத்தேகே, த்விதீயா விபக்தியானது இங்கே உபபத்தியாக ஆகிறது, அதாவது தகுந்ததாக ஆகிறது. இப்படி த்விதீயா விபக்திக்கு ஏன் இங்க த்விதீயா பக்தி வந்தது, திருத்தியா பக்தி வரலை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான பதில சொல்லியிருக்காம். இது தத்பிரக்ஞாயாத் அத்திர நாமதேயத்துவம், இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்திர பதமானது நாமதேயமாக, கர்மாவினுடைய நாமதேயமாக ஆகிறது, குணத்தை விதிக்கல. ஏன்னா அந்த குணத்தை சொல்றதுக்கு இன்னொரு ஒரு சாஸ்திரம் இருப்பதினால் அப்படி இந்த விசாரம் முதல் நிமித்தம் இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ரெண்டாவது நிமித்தம் என்னது அப்படின்னு கேட்டா, தத் வியபதேஷாத் அப்படிங்கிறது ரெண்டாவது நிமித்தம். ததா சேனேன அபிச்சரன் யஜேதா இத்யத்ர சேன பதம் யாக நாமதேயம் நது யாகாங்கத்வேன சேன பக்ஷி ரூப குணவிதிஹி. இங்க எடுத்துட்டு வாக்கியம் சேனேன அபிச்சரன் யஜேதா அப்படிங்கிறதான வாக்கியம். இங்க என்ன சம்சயா அப்படின்னு கேட்டா, சேனேன அப்படின்னு திருத்தீயா விபக்தியந்தமான பதம் இருக்கே, இந்த பதமானது சேன அப்படிங்கிறதான கர்மாவினுடைய நாமதேயமா இருக்காம், அல்லது தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல எப்படி ததி என்கின்றதான திரவியம் விதிக்கப்பட்டதோ கர்மாவுக்கு அங்கமாக, அத போல இங்கேயும் சேன என்கின்றதான பக்ஷி சாதனமாக கர்மாவை உத்தேசிச்சு விதிக்கப்படுகிறதா அப்படின்னு கேள்வி. அதாவது சேனபதம் கர்மநாமதேயமா அல்லது குணபரமா அப்படின்னு கேள்வி, திரவிய பரமானு கேள்வி. சேனேன அபிச்சரன் யஜேதா இத்யத்ர என்ற வாக்கியத்தில் சேன பதம், சேன என்கின்றதான பதமானது யாகநாமதேயம், அது கர்மாவினுடைய பெயர்தான். நது யாகாங்கத்வேனா, யாகத்திற்கு அங்கமாக, சேன பக்ஷி ரூப குணவிதிஹி, சேன என்கின்றதான பக்ஷியை திரவியமாக விதிக்கின்ற பதம் அல்ல. இப்படின்னு சொல்லியாச்சு சித்தாந்தத்தை. ஆனா ஏன் அப்படின்னு அந்த காரணம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதற்கு விவரணம் ஆரம்பிக்கிறார். யதா ஹவை சேனஹா நிபத்ய ஆதத்தே ஏவம் அயம் த்விஷந்தம் பிராத்ருவ்யம் நிபத்ய ஆதத்தே யம் அபிச்சரதி சேனேன. யம் அபிச்சரதி சேனேன, சேனேன சேன யாகத்தினால், யம் யாரை உத்தேசிச்சு, அபிச்சரதி இந்த அபிச்சார கர்மாவை செய்கிறானோ அவனை இந்த சேன யாகவானது ஹிம்சிக்கிறது. எதை போல அப்படின்னு கேட்டா, யதா எவ்வாறு, சேன இந்த கழுகு பக்ஷியானது
நிபத்திய ஆதத்தே தன்னுடைய இரையாக இருக்கக்கூடியதான மற்ற பட்சிகளோ பிராணிகளோ அவைகள் மேல விழுந்து நிபத்திய ஆதத்தே ஆகாரமாக தனக்கு வேண்டியதாக எடுத்துக்கொள்கிறதோ ஏவம் அதை போலவே அயம் அயம் யாகா இந்த யாகா த்விஷந்தம் துவேஷம் கொண்டதான பிராத்ருவ்யம் சத்ருவை நிபத்திய ஆதத்தே அவன் மேல விழுந்து அப்படிங்கிறதான அர்த்தம் வருது. தாத்பரியம் என்னன்னு கேட்டா ஹிம்சாவை உண்டு பண்ணுகிறது. த்விஷந்தம் துவேஷத்தை கொண்ட சத்ருவை ஹிம்சிக்கிறது, அவனுக்கு ஏதோ ஒரு கேடுகளை விளைவிக்கிறதுன்னு அர்த்தம். நிபத்திய ஆதத்தே அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இப்போ இந்த வாக்கியத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல சேன பக்ஷி போல் இந்த யாகா அப்படின்னு நாம சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், இந்த உபமான உபமேய பாவகா ஒத்து வராது போயிடும். இந்த உவமைன்னு நாம சொல்றோமே அது ரெண்டு வெவ்வேறு பதார்த்தங்கள்ல தான் வரும். ராமனை போல லக்ஷ்மணன் அப்படின்னு தானே சொல்ல முடியும், ராமனை போல ராமன் சொல்ல முடியாது. எது திருஷ்டாந்தமா இருக்கோ அவனு வேற இருக்கணும். எதை போலன்னு இன்னொருத்த நம்ம சொல்றோமோ உபமேயா அவன் வேறவனா இருக்கணும். ராமனை போல லக்ஷ்மணன் அப்படின்னா இந்த இடத்துல உபமானம் ராமஹா, உபமேயா லக்ஷ்மணா, இப்படித்தானே சொல்லி ஆகணும். அப்போ இந்த இடத்துலயும் யதாவை சேனஹா அப்படிங்கறத பக்ஷியானது உபமானமா இருக்கு. உபமேயமாக சேன யாகா சொல்லப்படணும். அதாவது வேற ஒரு பதார்த்தம் பக்ஷியை காட்டிலும் வேறான ஒன்று சொல்லப்படணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், சேன பதத்தினால யாகா சொல்லல, ரெண்டாவது சேன பதத்தினாலையும் பக்ஷி தான் சொல்லப்படுறது அப்படின்னு என்ன ஆயிடும் தெரியுமா, பக்ஷி எப்படி தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துகிறதோ அதை போல இந்த பக்ஷியானது சத்ருவை வீழ்த்துகிறது அப்படின்னு சொல்றதான ஒரு நிலைமை வந்துடும். அதாவது உபமானமும் உபமேயமும் ரெண்டும் ஒரே பொருள் தான் அப்படின்னு ஆயிடும். அப்போ இந்த இடத்துல உபமான உபமேய பாவகாவே வராத போயிடும். அப்போ நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, எப்படி பக்ஷியானது தன்னுடைய எதிரிகளை ஹிம்சிக்கிறதோ அதை போல இந்த யாகா அப்படின்னு வேற ஒரு பதார்த்தத்தை காமிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, சேனேன அபிச்சரன் எஜேதா அப்படிங்கிற இடத்துல சேன பதம் பக்ஷிய சொல்லல, அந்த கர்மாவை சொல்கிறது. அந்த கர்மாவினுடைய பெயர் சேனா. இல்லைன்னா இந்த அர்த்தவாத வாக்கியத்தை சொல்லப்பட்ட உபமான உபமேய பாவகா ஒத்து வராத போயிடும். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறான். யதாஹவை சேனஹா நிபத்திய ஆதத்தே ஏவம் அயம் த்விஷந்தம் பிராத்ருவ்யம் நிபத்திய ஆதத்தே யம் அபிச்சரதி சேனேன இது உபமான உபமேய வியபதேசாத் அனுபபத்தி உபதேச இப்படி சொல்லணும், உபமான உபமேய வியபதேச அனுபபத்தி பிரசங்காத். உபமான உபமேய பாவம் இங்க என்ன சொல்லப்பட்டதோ அது உபபத்தி ஆகாததாயிடும், அயோக்கியமாக ஆகிவிடும். எப்பொழுது ரெண்டு சேன பதத்தினாலையும் பக்ஷி தான் சொல்லப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால். சேன பக்ஷி யதா பக்ஷ்யந்தரம் நிபத்திய ஆதத்தே ஏவம் அயமபி சேன நாமகः கர்ம விசேஷः பிராத்ருவ்யம் சத்ரும் நிபத்திய ஆதத்தே இதி வியபதேசः கர்ம நாமத்துவ பக்ஷே ஏவ யுஜ்யதே. இப்படியான ஒரு அர்த்தம். அதாவது சேன பக்ஷியானது யதா எவ்வாறு பக்ஷ்யந்தரம் வேற ஒரு பட்சிகளை தனது இரையாக இருக்கக்கூடிய பட்சிகளை நிபத்திய ஆதத்தை வீழ்த்துகிறதோ ஏவம் அதை போலவே அயமபி சேன நாமகா கர்ம விசேஷா சேன என்கின்றதான பெயரை கொண்ட இந்த கர்மாவானது பிராத்ருவ்யம் அதாவது சத்ருவை நிபத்திய ஆதத்தே ஹிம்சிக்கிறது என்று வியபதேசா. இந்த ஒரு வியபதேசா இருக்கே திருஷ்டாந்தா அதாவது உபமானம், இது கர்மநாமத்துவ பக்ஷே ஏவ யுஜ்யதே. கர்ம சேன பதம் கர்மாவினுடைய பெயர், சேன பக்ஷி சொல்லவில்லை என்று எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில்தான் சரி வரும் அப்படிங்கிறதாக தெரிகிறது. ஏவ யுஜ்யதே.
யாகாங்கதயா ஒருவேளை ஷேனேன அபிச்சரன் எஜேத அப்படிங்கிற இடத்துல ஷேன பதத்திற்கு ஷேன பக்ஷின்னு அர்த்தம் வச்சுண்டா அந்த வாக்கியம் என்னவா மாறி இருக்கும்? தத்னா ஜுஹோதி மாதிரி ஆயிருக்கும். எப்படி ததியானது ஹோமத்தை உத்தேசிச்சு சாதனமாக திரவியமாக விதிக்கப்பட்டதோ அத போல ஷேன பக்ஷியானது இங்கே விதிக்கப்படுகிறது கர்மாவை உத்தேசிச்சுன்னு ஆயிடும். அப்படியானா என்ன அர்த்தம் கிடைக்கும்? யாகாங்கதையா ஷேன பக்ஷி விதௌது யாகத்திற்கு அங்கமாக ஷேனகா என்கின்ற பக்ஷியை திரவியமாக விதிக்கையில் ஸ்வஸ்ய ஸ்வேனைவ உபமான உபமேய பாவகா சியாத் தனக்கு தானே உபமானங்கிறதான ஒரு நிலை வரும். அப்படின்னு அர்த்தம், ஷேன பக்ஷியை போல இந்த ஷேன பக்ஷியானது எதிரிகளை வீழ்த்துகிறது. இப்படி உபமான உபமேய பாவம் ஒத்துக்கிறது இல்லை. உபமான உபமேய பாவகா எப்பொழுதும் பின்னமாக இருக்கக்கூடிய இரண்டு பதார்த்தங்களுக்குள்ளாரதான் கிடைக்குமே தவிர்த்து ஒரே பதார்த்தத்துல உபமான உபமேய பாவகா வராது. சச்ச அயுக்தா இப்படி சொல்றது, அதாவது ஒரே பதார்த்தத்தையே உபமானமாகவும் உபமேயமாகவும் எடுத்துக்கொள்றது யுக்தம் இல்லை, தகுந்தது இல்லை. இப்படியாக நமக்கு வேண்டிய விசாரம் கிடைச்சிடுது. இந்த இடத்துல இந்த ஷேன பதத்துக்கு ஷேன பக்ஷி அர்த்தம் இல்லை. எதை வச்சுண்டு நாம் அதை முடிவு பண்ணினோம்? உபமான உபமேய பாவத்தை வச்சுண்டு வியபதேஷாத் சாதுஷ்யாத் அப்படின்னு அர்த்தம். இந்த சாதிருஷ்யத்தை வச்சுண்டு அர்த்தவாதத்துல சொல்லப்பட்ட சாதிருஷ்யத்தை வச்சுண்டு நாம இங்க ஷேன பதம் பக்ஷி அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லல, கர்மாவினுடைய பெயர் அப்படிங்கிறதாக முடிவு பண்ணினோம். இது ரெண்டாவது நிமித்தம். இதுலயே இதுக்கப்புறம் ஒரு சின்ன விசாரம். என்ன விசாரம் அப்படின்னு கேட்டா, இந்த அபிச்சாரஹா இல்லையா, அது அபிச்சாரஹா அப்படிங்கிறது மற்றவாளை மற்றவர்களுடைய ஹிம்சாவை பலமாக கொண்ட கர்மாவாச்சே. இந்த கர்மாவானது வேதத்தினால விதிக்கப்படுகிறதே. அப்படி வேதத்தினால விதிக்கப்பட்டால் சிஷ்டர்களும் இதை பண்ண வேண்டும் என்கின்றதான ஒரு நிலை வருமேன்னு கேள்வி. அப்போ அதற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல கர்மாதான் வேதத்தினால விதிக்கப்படுறதே தவிர்த்து அபிச்சாரங்கிற பலம் இருக்கே அது வேதத்தினால விதிக்கப்பட்டது இல்லை. அதனால என்ன தெரிகிறது? யாரு ஒருத்தன் அபிச்சாரத்தை, அதாவது மற்றவர்களுடைய ஹிம்சையை விரும்பி இந்த கர்மாவை பண்றானோ அவனுக்கு பாபம் உண்டுதான். கர்மாவை பண்ணினதுனால அவனுக்கு பாபம் இல்லை. ஏன்னா அந்த கர்மா ஷேன யாகா இருக்கே, ஷேனகா என்கின்றதான பெயரை கொண்ட கர்மா, அந்த கர்மாவானது வேதத்தினால் விதிக்கப்பட்டது. அதை பண்ணினால் அவனுக்கு எந்த ஒரு தோஷகாவும் கிடையாது. ஆனால் அந்த கர்மாவினால அவனுக்கு வரக்கூடியதான பலன் இருக்கு. என்ன பலன்? மற்றவர்களுடைய கெடுதல் அப்படின்னு, அதற்கு இவனுக்கு தோஷம் உண்டு. ஏன்னா அந்த பலன் வேதத்தினால சொல்லப்பட்டது இல்லை அப்படிங்கிறதாக இங்கே கேள்வியும் பதிலும் இருக்கு. தஸ்மாத் சச்ச அயுக்தா அந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. தஸ்மாத் அதனால் ஷேன துல்யதா வியபதேஷாத் ஷேன பதம் கர்மநாமதேயம். அதன் பிறகு ததச்ச அபிச்சரன்னு சத்ருவத காமஹா ஷேன நாமகேன யாகேன அபிச்சாரம் பாவயேத் இது வாக்கியார்த்தா. இதோட இந்த விசாரம், முன்னாடி சொல்லப்பட்ட விசாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேள்வி. நனு ஏவமபி அபிச்சாரஸ்யாபி வேதோக்தத்வாத் ஆபிச்சாரிகே கர்மணி ஆஸ்திகானாமபி பிரவருத்தி ஸ்யாத். இப்பதான் கேள்வி, நம்ம முன்னாடி சொன்ன கேள்வி. ஆபிச்சாரமும் கூட வேதோக்தமாக இருப்பதினால் ஆபிச்சாரிகே கர்மணி இந்த கர்மாவுல ஆஸ்திகானாம் அபி பிரவருத்தி ஸ்யாத். இது சேத் அப்படி இல்லை. வேதோக்தாபி அபிச்சாரா வேத விஹிதா நபவதி பலத்வாத். இந்த இடத்துல ஆபிச்சாரா அப்படின்னு இருக்க மற்றவர்களுடைய ஹிம்சா, இது பலம், கர்மா இல்லை. அந்த பலமானது வேதத்தினால விதிக்கப்பட்டது இல்லை. வேத விஹிதா நபவதி பலத்வாத். ஏன்னா பலம் அப்படிங்கிறது எங்கேயுமே வேதத்தினால விதிக்கப்பட்டது இல்லை, காமிச்சு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். விதிக்கப்படுவது எது விதிக்கப்படுகிறதோ அதுதான் அவசிய கர்த்தவியம். விதிக்கப்படுவது எது? இந்த ஷேன என்கின்றதான பெயர் கொண்ட யாகா தான். அந்த யாகா அவசிய கர்த்தவியா. ஆனால் அதை பண்ணினால் பாபம் கிடையாது,
அதுல இருந்து வரக்கூடிய பலனை வச்சு பாபம் உண்டு. பலம் ந விதேயம் கிந்து பலமுத்திஷ்ய தத் சாதனத்வேன கர்மா கர்ம ஏவ விதேயம். கர்மா தான் இங்கு விதிக்கப்படுகிறது. இது சித்தாந்தத்வாத். அத்தः அபிச்சாரஸ்ய அவிஹிதத்வேன, அபிச்சாரா இங்க வேதத்தினால் விதிக்கப்பட்டது இல்லை. அதனால என்ன ஆச்சு? பிரத்யவாய ஜனகத்துவம் அஸ்தி. அந்த ஹிம்சா இருக்கே அபிச்சாரா, அதற்கு பலன் உண்டு. கர்மாவை பண்ணினதுனால அவனுக்கு தோஷம் இல்லைன்னாலும் அந்த கர்மாவினால சத்ருவுக்கு ஏற்படக்கூடிய ஹிம்சையினால இவனுக்கு தோஷா உண்டு. இது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது. ஏவம் உத்பிதாயஜேத பசுகாமஹ இத்யத்ர பசுரூப பலாய விதித்சிதஸ்ய யாகஸ்ய உத்பித் பத நாமதேயம். உத்பிதாயஜேத பசுகாமஹ அப்படிங்கிறது இங்க விஷய வாக்கியமா இருக்கு. இந்த வாக்கியமானது, வாக்கியத்துல இருக்கக்கூடிய உத்பித் பதமானது திருத்தியாந்தம் பதமா இருக்கு இல்லையா, உத்பிதா அப்படின்னு. இந்த இடத்துல உத்பித் என்கின்றதான திரவியமானது விதிக்கப்படுகிறதா அல்லது உத்பித் என்பது கர்மாவினுடைய பெயரா அப்படின்னு சம்சயா. உத்பிதாயஜேத பசுகாமஹா இத்யத்ர பசுரூப பலாய, பசு என்கின்றதான பலத்தின் பொருட்டு விதித்சிதஸ்ய யாகஸ்ய, விதாத்தும் ஈப்சிதஸ்ய, அதாவது விதிக்க விரும்புகின்றதான யாகத்திற்கு உத்பித் பதன் நாமதேயம், உத்பித் என்கின்றது பெயராக இருக்கிறது. எடுத்த உடனே சித்தாந்தா சொல்லியாச்சு, அதனால நமக்கு குழப்பமே வேண்டாம். இந்த இடத்துல உத்பித் பதம் கர்ம நாமதேயம். நது யதா கதஞ்சித் பிராப்த யாகம் உத்திஷ்ய தத் அங்கதயா உத்பித் ரூப குணவிதி. அதாவது இந்த வாக்கியம் இல்லாத வேறதோ ஒரு வாக்கியத்தினால கர்மாவானது கிடைக்க பெற்றிருக்கு. அந்த கர்மாவை உத்தேசிச்சு இந்த உத்பிதாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல உத்பித் என்கின்றதான குணஹா விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால அக்னிஹோத்திர ஹோமஹா கிடைக்க பெற்றது. அதை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல ததி என்கின்றதான திரவியம் விதிக்கப்பட்டது. அதை போல இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. ஆனா அப்படி இன்னொரு வாக்கியம் இங்க இல்லை. இந்த வாக்கியம் தான் உற்பத்தி வாக்கியமாகவே இருக்கு. நது யதா கதஞ்சித் பிராப்த யாகம் உத்திஷ்ய, அதாவது யதா கதஞ்சித் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வேற ஒரு வாக்கியத்தினால கிடைக்க பெற்றதான யாகத்தை உத்தேசிச்சு ததங்கதயா, அந்த யாகத்திற்கு அங்கமாக உத்பித் ரூப குணவிதி, உத்பித் என்கின்றதான ஒரு திரவியம் விதிக்கப்படுகிறது. இதை போல தத்யாதிவத் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா தத்யாதிவத், ததி முதலிய திரவியங்கள் லோகத்துல பிரசித்தம். ஆனால் தத்யாதிவத், ததி முதலிய திரவியங்களை போல உத்பின்னாமகஸ்ய, உத்பித் என்கின்றதான பெயரை கொண்ட திரவியத்திற்கு குணஸ்ய குணமானது அப்பிரசித்தத்வாத், லோகத்துல பிரசித்தம் இல்லை. யாருக்காவது இப்ப உத்பித் அப்படின்னு ஒரு பதம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? ததின்னா சொல்ல முடியும், பிரசித்தமா இருக்கு அந்த திரவியம். ஆனால் உத்பித் அப்படிங்கிறதான ஒரு திரவியம் லோகத்துல பிரசித்தம் இல்லை. யாகேது, அப்ப யாகத்துல உத்பித் பெயர் அப்படின்னு பிரசித்தமா அப்படின்னு கேட்டா யௌகிகமா சொல்ல முடியும். யோகிகம்னா ஒரு பதத்தை பிரிச்சு அதுல இருந்து வரக்கூடியதான அர்த்தத்தை வச்சு சொல்ல முடியும். பேரூந்து அப்படின்னு நம்ம சொல்றோம், பெருசாக இருக்கக்கூடியது, ஊர்ந்து செல்லக்கூடியது இப்படின்னு நம்ம அந்த பதத்தை உடைச்சு அதுல இருக்கக்கூடியதான அர்த்தத்தை சேர்த்து வச்சு ஒரு பொருளை நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, இதற்கு யௌகிகம்னு பேர். ரூடம்னா நம்ம அப்படிதான் சொல்ல முடியாது. இப்ப கடஹா, இப்ப குடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. ஏன் அந்த பேர் வந்தது? கூக்கு இது அர்த்தம், தம்க்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது, பிரிச்சு சொல்லவே முடியாது. அதற்கு ரூடி சப்தான்னு பேரு. அந்த பதத்துக்கு இது அர்த்தம்னா இது அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா பேருந்து அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, பெருசாக இருக்கக்கூடியது, ஊர்ந்து செல்லக்கூடியது. மின்வண்டி அப்படின்னு சொல்றோம், மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய வண்டி மின்வண்டி இப்படின்னு நம்ம, அதுவும் தொடர் நிறைய பெட்டிகள் இருக்கிறதுனால மின் தொடர் வண்டி இப்படி நிறைய
பதங்கள் யௌகிகமா சொல்லுவோம். அதாவது அந்த பதத்தை தனித்தனியா எடுத்து நம்மளால அதுக்கு பொருள் சொல்ல முடியும். அத போல இங்க உத்பித் பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்றா அப்படின்னு கேட்டா, யாகே உத்பித்யதே பலம் அனேனா. இந்த இடத்துல பசு ரூப பலம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இந்த கர்மாவுக்கு. இத்தகைய பசு என்கின்றதான பலத்தை கொடுப்பதினால், உத்பித்ததைன்னா பிளத்தல் அர்த்தம், உற்பத்தி பண்ணி கொடுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பலனை இது இந்த யாகா உற்பத்தி பண்ணி கொடுக்கறது இல்லையா, அதனால இதுக்கு உத்பித் அப்படின்னு பெயர் யௌகிகமா சொல்ல முடியும். உத்பித்யதே பலம் அனேன இதி யோக சம்பவாத்து யாக நாமத்துவம், இது யாகத்திற்குண்டான பெயராக ஆகிறது அப்படிங்கிறதாக நாமதேயத்துவம் சொல்லியிருக்கா. இன்னும் இதுல சில விசாரங்கள் இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.